புதன் அப்படின்னாலே அறிவு, நாலேட்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிளானர்ஸ் அப்படின்னு. ஆனா, அந்த இடத்துல கேது போய் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹை நாலேட்ஜ்டு பெர்சனா இருக்கும். ஆனா, எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். "ஏய் நீ மட்டும் இது பண்ணீன்னா சூப்பர்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. "அட போடா! நான் இது பண்ணி நான் உலகத்துக்கு காமிச்சேன். அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நான் என்னுடைய செல்ஃப் இதுக்கு நான் பண்ணிட்டே இருப்பேன்." அப்படின்னு தன்னுடைய நாலேட்ஜ மட்டும் வளர்ந்துட்டே இருப்பாங்களே ஒழிய, அத வந்து ஷேர் பண்றதோ, அல்ல அதனால ஒரு பெனிஃபிட் கொண்டு வரதோ, அதனால ஃபினான்ஷியலா இன்க்ரீஸ் ஆறதோ, அந்த மாரி எதுவுமே இருக்காது. ரொம்பவே ஒரு மூடி ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். இன்னும் லாங் ரன்ல என்ன ஆயிடும் அப்டின்னா, நரம்பு மண்டலங்கள் பாதிப்படையும். ஏன்னா, அவங்க எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன்றாங்க. எதுலயுமே அபிவிருத்தி பண்ணவே மாட்டேன்றாங்க. தே ஆர் இன்டூ அ குறுகின உலகத்துக்குள்ள போயிட்டே இருக்காங்க. புதன் எப்படி அப்டின்னா, 4 நல்லவங்களோட சேர்ந்தா புதன் நல்லவர். 4 கெட்டவங்களோட சேர்ந்தா புதன் கெட்டவர். ஸோ கேதுவோட புதன் சேர்ந்தார்ன்னா, அவரும் இருட்டுக்குள்ள போயிட்டே இருப்பார். அப்ப அது மிகப்பெரிய ஒரு டென்ஷன். அறிவாளி யூஸ் இல்லாம போயிடும். எதுவுமே அவங்களால ஜெயிக்க முடியாத ஒரு முடக்கத்தன்மையில போயிடும். புதன், கேது ரொம்ப சம்மந்தப்பட்டு ரொம்ப டீப்பா அப்டின்னா, அவங்களுக்கெல்லாம் நெறையா இந்த நரம்பு இழுத்துக்கிறது, ஸ்ட்ரோக் வர்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அண்ட் மன அழுத்தம் அப்டின்றது ரொம்பவே அவங்க பாதிக்கப்படுவாங்க.